ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலை கிண்ணம். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ ரஃபாக கொஞ்சம் செயின்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ராபப்ளி ஒரு 10 செயின்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 3 செயின்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன் டேர்ன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஹூக்லேருந்து 4th செயினில் ஒரு டபுள் க்ரோஷேட் பண்ணிட்டு வரேன். அந்த டேர்னிங் செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேட்டை ஆட் பண்ணோம். ஸோ இப்படியே வந்து ஒரு செயின்லையாக டபுள் க்ரோஷேட் பண்ணிவிட்டு பிகினிங் ஆஃப் த செயின் வரைக்கும் நம்ம வரப்போகிறோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு பேஸ் ரோ ஆட் பண்ணும். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரோவில் ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இதை ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த டியூட்டோரியல். ஸோ இதில் ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு சிம்பிளாக அது என்ன ஸ்டிச் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம ஹேட்ஸில் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா வேறு ஏதாவது பவுச்சஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு இந்த ஸ்டிச் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சபிள் எஃபெக்ட் கொண்டு வரும் இந்த யானுக்கு. அந்த மோரோவர் இந்த டைப் ஆஃப் டபுள் க்ரோஷேட் பார்த்திங்கன்னா நம்ம மேலே அந்த ஸ்டிச்சில் ஒர்க் பண்ண மாட்டோம், இன்ஸ்டெட் இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது போஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரணும், ஹூக் வந்து பேக்குக்கு போகணும். அடுத்து வந்து பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேட், அதாவது போஸ்ட் வந்து பேக்கில் போகணும், நம்மளோட ஹூக் வந்து ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ ரெஸ்ட் நம்ம யூஷுவல் டபுள் க்ரோஷேட் மாதிரி தான். அடுத்து திரும்பி பாருங்கள், ஃப்ரண்ட் போஸ்ட், அதாவது போஸ்ட் ஃப்ரண்ட்டில் ஹூக் பேக்கில் போகுது அண்ட் ரெகுலர் டபுள் க்ரோஷேட் அண்ட் பேக் போஸ்ட், அதாவது யான் ஓவர் போஸ்ட் பேக்கில் போகணும், ஹூக் ஃப்ரண்ட்டில் வரும், இது மாதிரி பண்ணணும். ஸோ நான் இப்போயே ரிப்பீட்டடாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் போஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் ஒரு பேக் போஸ்ட் பண்ண போகிறேன் டில் த எண்ட். ஸோ நம்ம இந்த போஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறது தான் இதோட டெக்னிக், இன்ஸ்டெட் ஆஃப் அந்த டாப்பில் இருக்கிற ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணாமல். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிப்பிங் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். அண்டு இது நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாகவும் இருக்கும் இது. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் போஸ்ட் அண்ட் பேக் போஸ்ட் ஸ்டிச்சஸ் இது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். அண்ட் மறந்துடாமல் நூலிலை கிண்ணம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.